தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள பேய் குளத்தில் 5 நாட்களில் விவசாயி ஒருவர் வளர்த்து வந்த சுமார் 80க்கும் மேற்பட்ட ஆடுகள் மர்ம நோயால் பலியான நிலையில் அவருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் உடனடியாக சிறப்பு மருத்துவ முகாம் மூலம் ஆடுகள் இறந்ததற்கான காரணம் குறித்து கண்டறிந்து உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரபுரம் ஊராட்சி பேய்குளத்தைச் சேர்ந்த சண்முகவேல் என்பவரின் மகன் பேச்சுமுத்து. இவருக்கு மாரியம்மாள் என்ற மனைவியும் 2 மகன்களும் உள்ளனர். ஆடு மேய்க்கும் தொழில் செய்து வரும் பேச்சுமுத்து 140க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வருகிறார். ஆடுகளை தினமும் மேய்ச்சலுக்கு அழைத்துச் சென்று பின்னர் இரவில் ஆட்டுக்கடையில் அடைத்து பாதுகாத்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு பேச்சுமுத்து தனது ஆடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்துச் சென்ற பின் இரவில் அடைத்துவிட்டு காலையில் திறந்துள்ளார். அப்போது 4 ஆடுகள் மூக்கில் ரத்தம் வடிந்த நிலையில் இறந்து கிடந்துள்ளன. இதேபோன்று ஆடுகள் அடுத்தடுத்து இறந்துள்ளன. இதுகுறித்து அப்பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் பேச்சுமுத்து தகவல் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ பணியாளர்கள் இறந்த ஆடுகளின் இரத்த மாதிரியை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றுள்ளனர். ஆனால் நேற்று மட்டும் 20க்கும் மேற்பட்ட ஆடுகள் ஒரே நாளில் இறந்துள்ளன. இதுவரை 80க்கும் மேற்பட்ட ஆடுகள் மர்ம நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த நிலையில் சாலை புதூரில் உள்ள கால்நடைத்துறை மருத்துவமனை சென்று விவரத்தை பேச்சுமுத்து தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ குழுவினர் விரைந்து வந்து மீதமுள்ள ஆடுகளுக்கு தடுப்பூசி போட்டுள்ளனர். 1 வார காலத்திற்குள் 80க்கும் மேற்பட்ட ஆடுகள் திடீரென்று இறந்தது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பெரிய ஆடு சுமார் 8000 ரூபாய்க்கும் ஆட்டுக்குட்டிகள் சுமார் 2000 முதல் 3000 வரையிலும் விற்பனையாகும். இந்நிலையில் 80க்கும் மேற்பட்ட ஆடுகள் திடீரென்று இறந்ததால் பேச்சுமுத்துவிற்கு சுமார் 8 லட்சத்திற்கு மேல் வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். கால்நடை மருத்துவ குழுவினர் பகுதியில் சிறப்பு கால்நடை மருத்துவ முகாம் நடத்தி அப்பகுதியில் உள்ள கால்நடைகளுக்கு இதுகுறித்த உரிய மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ள வேண்டும். ஆடுகள் வளர்ப்பவர்களுக்கு இன்சூரன்ஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பேய்குளம் பகுதியில் உள்ள கால்நடை மருத்துவமனையில் கூடுதல் மருத்துவர் மற்றும் மருத்துவ பணியாளர்களை நியமிக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.